மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன், அடுத்தது செவ்வாய் குரு, இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம் சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு, இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே, எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதுமே மீனராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தந்தை வழி உறவுகள் இது மூலமாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துன்னு இருந்திருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் பாக்கியாதிபதி அற்புதமாக சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு உங்களை ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கார். அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் உங்களோட உயர்வுகள்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் அப்படியே அபிவிருத்தி செய்யலாங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருந்திருக்கு. இந்த குரு பகவான் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான பலன்கள். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு. அடுத்தபடியாக அந்த ராகு பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு ஒரு குண்டு வச்சுட்டே தான் இருக்கார். ஒழுங்காக வேலை செய், கோபத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு. அதையும் நீங்கள் அற்புதமாக நிறைவேற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இந்த கேது பகவான் கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துன்னு இருக்கார். எந்த குடும்பத்தில் தான் யாரை தான் குழப்பம் கொடுக்கல, யாராவது ஒருத்தர் கொடுக்கணுமோனோ, அதனால் கொடுத்துட்டுருக்கார். இருந்தாலும் மனசை அப்படியே ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறனாலே மனசுலேயே குருமகான்களை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீள். அடுத்தபடியாக அந்த சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். முதல் சுற்றில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். 2வது சுற்று இருக்கிறவாளுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடும். பந்தத்தில் கொண்டு விட்டுருவார். சொந்தத்தில் இருந்தவரை பந்தத்தில் கொண்டு விட்டுருவார். ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தபடியாக 3வது சுற்று இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி இப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா என்ன அர்த்தம்? பரபரப்பாக இருக்கணும், நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வேலைகளையும் எடுத்து வைக்கும்போது நிதானமான அடி தேவைப்படும். பொறுமையாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் புதிய உத்தியோகம் கிடைக்கும். அதாவது நல்ல உத்தியோகம் போகலாம் அப்படின்னா தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
அதாவது இந்த உத்தியோகம் வேண்டாம் பிரச்சனைகள் அப்படின்னு நினச்சேன்னா தான், அதுக்காக சும்மா குருஜி சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரைக்கிற அரிசியை விட்டுட்டு சிரிக்கிற சித்தப்பாவோட போகக்கூடாது. சரியா? அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த உத்தியோகத்தை பிடிச்சிக்கோங்க. வேண்டாம் வேறு உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வேறு உத்தியோகம் பார்த்துக்கோங்க. அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை அருமையாக கிடைக்கும். நல்ல இந்த செவ்வாய் பகவானை மனசார தியானம் பண்ணிவிட்டு செவ்வாய் ஹோரையில் முயற்சி பண்ணால் கூட இந்த முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. கடன் சுமை குறையும். அந்த கடன் சுமையை செவ்வாய் ஹோரையில் கொடுங்க. கொடுத்தாலும் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக குடும்பத்தில் மங்களகாரகன் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதேமாரி தொழில் வியாபாரத்தை அப்படியே ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து தருவார். நல்லபடியான ஒரு திருப்பம், அதாவது முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்கு வரும். அந்த வெறியை சிறப்பாக செஞ்சு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. தனவரவு எவ்வளோ வருதோ அதை பாக்கியம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பார். ஜீவனஸ்தானத்தை உயர்த்தி விட போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கொடுப்பார். ஏன்னா 3, 6, 10, 11லாம் அருமையான இடம். இந்த செவ்வாய் பகவான் இருந்தாலே ரொம்ப அற்புதமான பலன்கள். அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கவனமாக இருந்தாலே உங்களோட உயர்வுகள் யாராலையுமே தடுக்க முடியாது. அதுமாதிரி இடமாற்றம்லாம் உங்களுக்கு இப்போ அருமையாக கிடைக்கும். இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் வந்து திருப்திகரமாக இருக்கும். அதேமாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் இது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அற்புதமான நேரம். ஏன்னா ஜீவனத்தில் வந்து உங்களை ஒரு உயர்வான நிலைமைக்கு கொண்டு வர போகிறார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். நீங்கள் தினந்தோறும் எம்பெருமான் முருகப்பெருமான கந்தர் அனுபூதி சொல்லி வழிபாடு பண்ணுங்க. தெரியாதவா கந்தர் அனுபூதி பாட்டை கேட்டுக்கோங்க. சரியா? அதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் மூலமாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். 7ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். சொத்து சேர்க்கை உண்டாகும். அற்புதமான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல பார்க்குறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உற்றார் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி கவனமாக என்னென்னா அனாவசியமான ஒரு வீண் விவாதம்லாம் கூடாது. சரியா? ஆக இந்த சின்ன பரிகாரம், இந்த கந்தர் அனுபூதி மட்டும் கேட்டுட்டே வாங்கோ. அது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த செவ்வாய் பகவான் இந்த 39 நாட்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு அருமையான ஏற்றமிகு ஒரு ஜீவனத்தை, அதாவது ஜீவனம் அப்படின்னாலே வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.